வணக்கம் நண்பாஸ் நண்பீஸ். இது ஒரு புது விதமான முயற்சி. சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தின் மர்மமான ரகசியங்களை தேடி உண்மையான ஞானத்தை தேடி பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். பிரபஞ்ச ரகசியங்கள் என்ற இந்த மாபெரும் தேடல் களத்திற்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் வெறும் ஒரு வீடியோவை பார்க்க போறதில்லை. இன்னைக்கு நாம் ஒரு பயணத்தை தொடங்க போகிறோம். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது உங்களுக்குள் நீங்கள் மேற்கொள்ள போகும் ஒரு உள்முக பயணம். இந்த உலகத்தில் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்திற்கும் மேலாக மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் மூச்சுதான். நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? நாம் பிறந்த முதல் நொடி எதை செய்தோம்? ஒரு மூச்சை உள்ளே இழுத்தோம். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் கடைசி நொடி என்ன நடக்கும்? ஒரு மூச்சை வெளியே விடுவோம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த முழு வாழ்க்கையும் அந்த ஒரு சிறிய மூச்சு காற்றுக்குள் தான் அடங்கி இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் எதை மிக அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதை பற்றித்தான் மிக குறைவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த வீடியோவில் மூச்சின் வழியாக பிரபஞ்சத்தை எப்படி அடைவது என்ற அந்த பரம ரகசியத்தை நாம் அக்குவேறு ஆணிவேராக அலசப் போகிறோம். சித்தர்கள் காடு மேடெல்லாம் அலைந்து பல ஆண்டுகள் தவம் செய்து கண்டறிந்த அந்த மர்மமான உண்மைகளை இன்று உங்கள் இல்லத்திற்கே நான் கொண்டு வந்திருக்கிறேன். மூச்சு என்பது வெறும் ஆக்சிஜன் மட்டுமல்ல, அது பிராண சக்தி. அது பிரபஞ்சத்தின் அதிர்வு. நீங்கள் இழுக்கும் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்திடம் இருந்து நீங்கள் வாங்கும் கடன். நீங்கள் விடும் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் செய்தி. உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களை கவனிக்க தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகள், நோய்கள், மனக்கவலைகள், தடைகள் என அனைத்திற்கும் தீர்வு உங்கள் மூச்சின் வேகத்திலும் அதன் ஆழத்திலும் ஒளிந்து கிடக்கிறது. நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் என்னால் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்று. அவர்களுக்கு நான் சொல்லும் பதில் ஒன்றுதான். உங்கள் கருவி சரியில்லை. ஒரு வானொலியில் சரியான அலைவரிசையை ஃப்ரீக்வன்சி வைத்தால் தான் தெளிவான பாடல் கேட்கும். அதுபோல பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை பெற உங்கள் உடலையும் மனதையும் சரியான அலைவரிசையில் வைக்க வேண்டும். அந்த அலைவரிசையை சரி செய்யும் ஒரே டியூனர் உங்கள் மூச்சு பயிற்சி தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகும் மிகப்பெரிய முதலீடு. இது வெறும் அறிவு பகிர்வு மட்டுமல்ல, இது ஒரு அனுபவம். மூச்சின் அறிவியல் என்ன? மூச்சின் மூலம் எப்படி நோய்களை குணப்படுத்துவது? எப்படி ஒரு பொருளை ஈர்ப்பது? நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களை மூச்சின் மூலம் எப்படி தூண்டுவது? இப்படி பல ரகசியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கலாம். உங்களை சுற்றி 1000 வேலைகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆன்மாவிற்காக இந்த நேரத்தை ஒதுக்குங்கள். ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைபேசியை அணைத்து வையுங்கள் அல்லது நோட்டிபிகேஷன்களை தள்ளி வையுங்கள். உங்கள் உடலையும் மனதையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகும் உண்மைகள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றப் போகிறது. வாருங்கள், இந்த அற்புத பயணத்திற்குள் நுழைவோம். மூச்சின் ரகசியத்தை அறிந்து பிரபஞ்சத்தின் பேராற்றலை நமக்குள் கொண்டு வருவோம். மூச்சின் அறிவியல் மற்றும் பிராண சக்தியின் ஆழமான ரகசியம். இப்போது நாம் இந்த மூச்சின் ரகசியத்திற்குள் இன்னும் ஆழமாக இறங்கப் போகிறோம். காற்று என்பது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அதுதான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலுக்குள் காற்று எப்படி நுழைகிறது, அது எப்படி நம் உயிராக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தையே வெல்ல முடியும். நமது முன்னோர்கள் மூச்சை வெறும் காற்றாக பார்க்கவில்லை, அதை உயிர்நிலை என்று அழைத்தார்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறை சுவாசிக்கிறீர்கள். ஆனால் இதில் எத்தனை முறை விழிப்புணர்வோடு சுவாசிக்கிறீர்கள்? ஒரு முறை கூட இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நாம் எப்பொழுதுமே எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு பக்கத்திலேயே, நம் நாசிக்கு அடியிலேயே இருக்கும் இந்த அற்புதத்தை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். நம் உடல் ஒரு கோயில் என்றால் அந்த தேரை இழுத்துச் செல்லும் கயிறு தான் இந்த மூச்சு. இந்த கயிறு அறுந்து விட்டால் தேர் நகர முடியாது. அதேபோல் இந்த கயிறு தளர்வாக இருந்தால் தேரின் பயணம் சீராக இருக்காது. நீங்கள் எப்பொழுது படபடப்பாக இருக்கிறீர்களோ அப்போது உங்கள் மூச்சை கவனித்து பாருங்கள். அது ஒரு கட்டுக்கடங்காத குதிரையைப் போல ஓடிக்கொண்டிருக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு அழகான கடற்கரையிலோ அல்லது அமைதியான மலையிலோ அமர்ந்திருக்கும் போது உங்கள் மூச்சு ஒரு தென்றலைப் போல மென்மையாக இருக்கும். இதன் ரகசியம் என்னவென்றால், உங்கள் மனதிற்கும் மூச்சுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. மனதை அடக்க நினைத்தால் அது அடங்காது. அது ஒரு குரங்கைப் போல குதித்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் மூச்சை நீங்கள் வசப்படுத்தினால் உங்கள் மனம் தானாகவே உங்கள் காலடியில் வந்து அமரும்.
இதையே திருமூலர் போன்ற சித்தர்கள் வாசி யோகம் என்று அழைத்தார்கள். வாசி என்றால் மூச்சு. அதை திருப்பி போட்டால் சிவா, அதாவது மூச்சை ஆழத் தெரிந்தவன் இறைநிலையை அடைகிறான் என்பது இதன் பொருள். நமது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் உயிர் வாழ்வதற்கு பிராண சக்தி தேவை. நாம் உண்ணும் உணவில் இருந்து 10 விழுக்காடு ஆற்றல் மட்டுமே கிடைக்கிறது. மீதமுள்ள 90 விழுக்காடு ஆற்றல் நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்தும் பிரபஞ்ச சக்தியிலிருந்தும் தான் கிடைக்கிறது. ஆனால் நாம் மிக குறுகிய முறையில் சுவாசிப்பதன் மூலம் அந்த பேராற்றலை முழுமையாக பெறுவதை தடுத்து விடுகிறோம். ஒரு கிணற்றிலிருந்து வாளியால் நீர் எடுப்பது போன்றதுதான் சாதாரண சுவாசம். ஆனால் மூச்சு பயிற்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஆணையை திறந்து விடுவதை போன்றது. உங்கள் உடலுக்குள் பிராண ஆற்றல் கரை புரண்டு ஓடும்பொழுது அங்கே நோய்களுக்கு இடமே இருக்காது. இன்னொரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் 2 மூக்குகளிலும் சமமாக மூச்சு வராது. கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒரு பக்கத்தில் அதிகமாகவும் ஒரு பக்கத்தில் குறைவாகவும் இருக்கும். இதைத்தான் சர ஓட்டம் என்பார்கள். ஒரு பக்கம் மூச்சு ஓடும்போது நீங்கள் ஒரு வேலையை செய்தால் அது வெற்றியில் முடியும். மறுபக்கம் ஓடும்போது செய்தால் அது தோல்வியில் முடிய வாய்ப்புண்டு. இதுதான் பிரபஞ்சத்தின் கணக்கு. இந்த பயணத்துல நாம் இதையெல்லாம் சாதாரணமா பேசிவிட்டு போக போறதில்லை. உங்கள் நாடி துடிப்பை வைத்து, உங்கள் சுவாசத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை எப்படி செதுக்குவது என்பதை பயிற்றுவிக்கப் போகிறேன். ஒரு மனிதன் தன் ஆயுளை தானே நீட்டிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆதி மனிதர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் இருந்த ஒரே வித்தை மூச்சை சுருக்குவது. மூச்சை சுருக்குவது என்றால் சுவாசிப்பதை நிறுத்துவதல்ல, மூச்சின் வேகத்தை குறைத்து அதை ஆழமாக்குவது. உங்கள் நுரையீரலின் முழு திறனையும் நீங்கள் பயன்படுத்துவதே இல்லை. அதன் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பயன்படுத்தி பழகிவிட்டோம். இதனால்தான் சீக்கிரமே சோர்வடைகிறோம், சீக்கிரமே முதுமை அடைகிறோம். உங்கள் நுரையீரலை ஒரு விரிந்த வானமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த வானம் முழுவதையும் காற்றால் நிரப்ப பழகுங்கள். அந்த பயிற்சி தான் உங்களை ஒரு சாதாரண மனிதனில் இருந்து ஒரு மேன்மகனாக மாற்றும். இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் உங்கள் மூச்சுக்கும் என்ன தொடர்பு? உங்கள் உடலில் ஓடும் வெப்பத்திற்கும் குளிர்ச்சிக்கும் மூச்சு எப்படி காரணமாக இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை இப்போது விரிவாக பார்ப்போம். நாடிகளின் மர்மம் மற்றும் பஞ்சபூதங்களின் விளையாட்டு. இப்போது நாம் நுழைய போகும் பகுதி இந்த பயணத்தின் மிக முக்கியமான மைல்கல். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் உடலை நீங்களே இயக்கும் ஒரு பேரரசராக மாறிவிடுவீர்கள். நமது உடலுக்குள் இரத்த நாளங்கள் ஓடுவது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கும் மேலாக நம் கண்ணுக்கு தெரியாத நாடிகள் என்ற சக்தி பாதைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சித்தர்கள் நம் உடலில் 72,000 நாடிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் மிக முக்கியமானவை 3 நாடிகள். ஒன்று இடைகளை, இன்னொன்று பிங்களை, மற்றொன்று இவை இரண்டிற்கும் நடுவில் இருக்கும் சுழுமுனை. உங்கள் இடது மூக்கின் வழியாக சுவாசம் செல்லும் போது அது இடைகளை. இது குளிர்ச்சியானது, இது சந்திரனுக்கு உரியது. உங்கள் வலது மூக்கின் வழியாக சுவாசம் செல்லும் போது அது பிங்களை. இது வெப்பமானது, இது சூரியனுக்கு உரியது. யோசித்து பாருங்கள், இயற்கை எவ்வளவு பெரிய அறிவாளி. நம் உடலுக்குள் ஒரு குளிர்சாதன பெட்டியையும் ஒரு அடுப்பையும் ஒரே நேரத்தில் வைத்திருக்கிறான் அந்த பிரபஞ்ச பேராற்றல் கொண்ட இறைவன். உங்கள் உடல் சூடாகும் போது இடது நாசி வழியாக சுவாசம் தானாகவே மாறும். உங்கள் உடல் குளிர்ச்சி அடையும் போது வலது நாசி வழியாக சுவாசம் மாறும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமது தவறான உணவு முறையாலும் மன அழுத்தத்தாலும் இந்த சமநிலை குலைந்து விட்டது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் தன் சுவாசத்தை இடது நாசியிலிருந்து வலது நாசிக்கும், வலது நாசியிலிருந்து இடது நாசிக்கும் மாற்றுவதன் மூலம் தன் ஆரோக்கியத்தை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். உதாரணமாக, நீங்கள் உணவு உண்ணும் போது உங்கள் வலது பக்க சுவாசம் இந்த சூரிய கலை ஓட வேண்டும். அப்போதுதான் ஜீரண நெருப்பு எரிந்து நீங்கள் உண்ணும் உணவை சரியாக செரிக்கும். ஒருவேளை அப்போது இடது பக்க சுவாசம் ஓடினால் உங்கள் செரிமானம் மந்தமாகும். அதுவே உடலில் நச்சுகளாக மாறும். அதேபோல் நீங்கள் உறங்கச் செல்லும் போது இடது பக்க சுவாசம் ஓடுவது நல்லது. அது உங்கள் உடலை குளிர்ச்சியாக்கி ஆழ்ந்த உறக்கத்தை தரும். இதையெல்லாம் கவனிக்க தொடங்கினால் மருந்தே இல்லாமல் உங்கள் நோய்களை உங்களால் குணப்படுத்த முடியும். இப்போது இதற்கும் மேலாக ஒரு ரகசியம் இருக்கிறது. அதுதான் சுழுமுனை. எப்போதாவது ஒரு முறை மிக குறுகிய காலத்திற்கு உங்கள் 2 மூக்குகளிலும் சமமாக மூச்சு ஓடும். அந்த நேரத்தில் உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அந்த நிலைதான் இறைநிலை. அந்த நேரத்தில் நீங்கள் எதை வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும். அதனாலதான் அந்த நேரத்தை சந்தியா காலம் என்று போற்றினார்கள்.
தியானத்தின் உச்சமே இந்த சுழுமுனையில் மூச்சை நிலைநிறுத்துவதுதான். இப்போது இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் மூச்சுக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களால் ஆனது. அதே 5 பூதங்கள் தான் உங்கள் உடலிலும் இருக்கின்றன. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த 5 பூதங்களின் துகள்கள் இருக்கின்றன. உங்கள் மூக்கிலிருந்து காற்று வெளியே வரும்போது அதன் நீளத்தை வைத்தே எந்த பூதம் ஓடுகிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம். காற்று 4 அங்குல நீளம் ஓடினால் அது நிலம், 8 அங்குல நீளம் ஓடினால் அது நீர், 12 அங்குல நீளம் ஓடினால் அது நெருப்பு, 16 அங்குல நீளம் ஓடினால் அது காற்று. நெருப்பு பூதம் அதிகமாக ஓடும்போது உங்களுக்கு கோபம் வரும், பசி எடுக்கும். நீர் பூதம் ஓடும்போது மனம் அமைதியாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தால் உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே கட்டுப்படுத்த முடியும். மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்தினாலும் உங்கள் மூச்சை இடது பக்கத்திற்கு மாற்றுவதன் மூலம் அந்த தீயை உங்களால் அணைக்க முடியும். நண்பர்களே, மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல, அது உங்கள் விதியின் எழுத்தாணி. உங்கள் ஆயுள் என்பது ஆண்டுகளில் கணக்கிடப்படுவதில்லை, அது நீங்கள் எடுக்கும் மூச்சுகளின் எண்ணிக்கையில் தான் கணக்கிடப்படுகிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டிய மூச்சின் அளவை சீராக வைத்தால் காலன் உங்கள் பக்கம் வர அஞ்சுவான். இவ்வளவு அற்புதமான இந்த சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துவது? எப்படி நம் நாடிகளை சுத்தம் செய்வது? எப்படி அந்த பிரபஞ்ச பேராற்றலோடு நம்மை இணைத்துக் கொள்வது? இதற்கான செய்முறை பயிற்சிகளை நாம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகிறோம். அதற்கு முன்னால் உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த 7 ஆற்றல் மையங்களை பற்றி, அதாவது சக்கரங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூச்சு பயிற்சி அந்த சக்கரங்களை எப்படி மலரச் செய்கிறது என்பதை அடுத்த பகுதியில் மிக விரிவாக காண்போம். நிதானமாக இருங்கள். உங்கள் சுவாசத்தை இப்போது கவனித்துக் கொண்டே இருங்கள். இந்த பயணம் உங்களை ஒரு புதிய உலகிற்கு அழைத்துச் செல்லும். 7 சக்கரங்களும் மூச்சும் உடலுக்குள் இருக்கும் பேராற்றல். நாம் இதுவரை மூச்சின் அறிவியலையும் நாடிகளின் ரகசியத்தையும் பார்த்தோம். இப்பொழுது நாம் நமது உடலின் மிக ஆழமான, இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தின் உச்சமான ஒரு பகுதிக்குள் நுழையப் போகிறோம். அதுதான் சக்கரங்கள். சக்கரம் என்றால் உருண்டை என்று பொருள் அல்ல, அது ஒரு ஆற்றல் சுழற்சி. நம் உடலில் மூச்சு பாதை வழியாக பிராண சக்தி பாயும் போது 7 முக்கியமான இடங்களில் அந்த சக்தி ஒரு சக்கரம் போல சுழலத் தொடங்குகிறது. இந்த 7 இடங்களும் சரியாக இயங்கினால் மட்டுமே ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் முழுமை பெற முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மில் பலருக்கு இந்த சக்கரங்கள் மந்தமாகவோ அல்லது அடைபட்டோ கிடக்கின்றன. அந்த சக்கரங்களை திறந்து பிரபஞ்ச சக்தியை உள்ளே கொண்டு வரும் ஒரே சாவி உங்கள் மூச்சு தான். முதலில் நம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருக்கும் மூலாதார சக்கரம். இதுதான் உங்கள் வாழ்வின் அஸ்திவாரம். நிலம் என்ற பூதத்தோடு தொடர்புடையது. ஒரு செடிக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ அப்படி உங்கள் உடலுக்கு இந்த சக்கரம் முக்கியம். உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கிறது, வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கிறது என்றால் உங்கள் மூலாதாரம் பலவீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் ஆழமான வயிற்று சுவாசத்தை மேற்கொள்ளும் போது அந்த மூச்சு காற்று முதுகெலும்பின் அடிவரை சென்று இந்த சக்கரத்தை தட்டுகிறது. அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்ப மூச்சுதான் முதல் ஆயுதம். அதற்கு சற்று மேலே இருப்பது சுவாதிஷ்டான சக்கரம். இது நீர் என்ற பூதத்தோடு தொடர்புடையது. உங்கள் படைப்பாற்றல், மகிழ்ச்சி மற்றும் உறவுகளுக்கு இதுவே காரணம். இந்த சக்கரம் சீராக இயங்கினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கும். மூச்சை உள்ளே இழுத்து அடிவயிற்று பகுதியில் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கும் போது கும்பகம், இந்த சக்கரம் தூண்டப்படுகிறது. 3ஆவதாக உங்கள் தொப்புள் பகுதியில் இருக்கும் மணிப்பூரக சக்கரம். இது நெருப்பு பூதத்திற்கு உரியது. உங்கள் தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் ஆளுமை திறன் அனைத்தும் இங்கேதான் இருக்கின்றன. பலருக்கு ஜீரண கோளாறுகள் வர காரணம் இந்த சக்கரம் சரியாக சுழலாததுதான். கபாலபதி போன்ற வேகமான மூச்சு பயிற்சிகளை செய்யும் போது இந்த சக்கரம் ஒரு நெருப்பை போல பிரகாசிக்கும். அப்பொழுது உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். உங்கள் சொல்லுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். 4வது சக்கரம் உங்கள் இதயத்தின் மையத்தில் இருக்கும் அநாகத சக்கரம். இது காற்று பூதத்திற்கு உரியது. அன்பு, கருணை, மன்னிப்பு ஆகிய உணர்வுகளின் இருப்பிடம் இது. இன்றைய உலகில் பலருக்கும் மன அழுத்தம் வர காரணம் இந்த இதய சக்கரம் மூடி கிடப்பதுதான். நீங்கள் மென்மையான நீண்ட மூச்சை உள்ளே இழுத்து உங்கள் இதயம் விரிவடைவதை உணரும் போது இந்த பிரபஞ்சத்தின் மீதான அன்பு உங்களுக்குள் பொங்கும். அந்த நிலையில் நீங்கள் யாரையும் வெறுக்க மாட்டீர்கள். அந்த அமைதிதான் உண்மையான ஆரோக்கியம். 5வது தொண்டை பகுதியில் இருக்கும் விசுத்தி சக்கரம். இது ஆகாய பூதத்திற்கு உரியது. உங்கள் பேச்சு திறன், கருத்துக்களை பகிரும் விதம் இதை பொறுத்தே அமையும்.
மூச்சை தொண்டையில் உரசி இழுக்கும் உஜ்ஜயி போன்ற பயிற்சிகள் இந்த சக்கரத்தை சுத்தப்படுத்தும். இதன் மூலம் உங்கள் குரலில் ஒரு காந்த சக்தி உருவாகும். 6வது, உங்கள் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஆக்ஞா சக்கரம். இதைத்தான் 3வது கண் என்று சொல்கிறோம். இது அறிவாற்றல் மற்றும் ஞானத்தின் மையம். நீங்கள் மூச்சை மூக்கின் நுனியில் கவனித்து அதை மெதுவாக புருவ மத்தியற்கு கொண்டு செல்லும் போது உங்கள் உள்ளுணர்வு வேலை செய்ய தொடங்கும். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணரும் சக்தி இந்த சக்கரம் திறக்கும் போதுதான் கிடைக்கும். கடைசியாக உச்சந்தலையில் இருக்கும் சகசிரார சக்கரம். இது 1000 இதழ் தாமரைக்கு ஒப்பானது. உங்கள் மூச்சு மிக மென்மையாகி ஒரு நூல் இழை போல ஓடும்போது உங்கள் உயர் சக்தி உச்சந்தலையை அடையும். அந்த நிலையில் நீங்கள் பிரபஞ்சத்தோடு ஒன்றி விடுவீர்கள். நீங்கள் வேறு, பிரபஞ்சம் வேறு என்ற எண்ணம் மறைந்து எல்லாம் ஒன்றாக தெரியும். இதுதான் ஞானம், இதுதான் முக்தி. யோசித்து பாருங்கள். இந்த 7 சக்கரங்களும் உங்கள் உடலுக்குள் இருக்கும் ஒரு ஏணி போன்றது. இந்த ஏணியில ஏறி உங்களை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு செல்லப் போவது உங்கள் மூச்சுதான். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் இந்த 7 சக்கரங்களையும் வருடி செல்ல வேண்டும். ஆனால் இதை எப்படி செய்வது? எந்த நேரத்தில் செய்தால் பலன் கிடைக்கும்? வெறும் உடற்பயிற்சி போல செய்வதால் பலன் கிடைக்குமா? இல்லை. இதற்கு ஒரு பாவனை வேண்டும். மூச்சு உள்ளே போகும்போது பிரபஞ்சத்தின் ஒளி உள்ளே போவதாகவும், வெளியே வரும்போது உங்கள் உடலின் இருள் வெளியே வருவதாகவும் நீங்கள் உணர வேண்டும். இந்த வீடியோவில் நாம் இப்போது பாதி தூரத்தை கடந்து விட்டோம். இதுவரை சொன்ன தகவல்கள் உங்கள் மூளையில் ஒரு விதையை விதைத்திருக்கும். இனி வரப்போகும் பகுதியில் இந்த மூச்சை வைத்துக் கொண்டு எப்படி ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவது, அதாவது நீங்கள் நினைத்ததை எப்படி அடைவது என்ற அந்த பேராச்சரியமான ரகசியத்தை சொல்லப் போகிறேன். உங்கள் மூச்சுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் உள்ள அந்த மர்மமான உறவை அறிந்தால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். மூச்சும் ஈர்ப்பு விதியும் எண்ணங்களை நிஜமாக்கும் வித்தை. இப்போது நாம் இந்த மகா பயணத்தின் மிக முக்கியமான, பலரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு ரகசியத்திற்குள் நுழையப் போகிறோம். ஈர்ப்பு விதி அல்லது நினைத்ததை அடைதல், லா ஆஃப் அட்ராக்ஷன். இன்னைக்கு உலகம் முழுவதும் இதை பற்றி பேசுறாங்க. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்று சொல்கிறாங்க. ஆனால் பலரும் கேட்கும் கேள்வி, நான் எவ்வளவோ நினைக்கிறேன், ஆனால் அது ஏன் நடக்க மாட்டேன் என்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது நண்பர்களே. உங்கள் எண்ணம் என்பது ஒரு விதை என்றால், உங்கள் மூச்சு என்பது அந்த விதை வளர்வதற்கான நிலமும் நீரும் போன்றது. நிலம் ஈரமாக இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த விதையை போட்டாலும் அது முளைக்காது. அதே போல் உங்கள் மூச்சு சீராக இல்லாத போது உங்கள் எண்ணங்கள் பிரபஞ்சத்தை சென்றடையாது. இதன் பின்னணியில் இருக்கும் மர்மத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நம் மனம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் 60,000 எண்ணங்களை உற்பத்தி செய்கிறது. இதில் பெரும்பாலானவை தேவையற்றவை. உங்கள் மூச்சு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் ஒரு குழம்பிய குட்டை போல் இருக்கும். குழம்பிய குட்டையில் உங்கள் முகம் தெரியாது. அதேபோல் குழம்பிய மனநிலையில் நீங்கள் செய்யும் வேண்டுதல் பிரபஞ்சத்திற்கு ஒரு இரைச்சலாக மட்டுமே கேட்கும். நீங்கள் எப்போது உங்கள் மூச்சை மெதுவாக்குகிறீர்களோ அப்போது உங்கள் மூளை ஆல்பா என்ற ஒரு அமைதியான நிலைக்கு செல்கிறது. இந்த நிலையில் உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எண்ணத்தை விதைத்தால் அது நேரடியாக பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு இணைந்துவிடும். இங்கேதான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதுதான் கும்பகம். மூச்சை உள்ளே இழுத்து உங்கள் இதயத்தின் மையத்திலோ அல்லது புருவ மத்தியிலோ நிறுத்தி வையுங்கள். அந்த மூச்சை நிறுத்தி வைக்கும் சில நொடிகள் உங்கள் உடல் ஒரு மின் காந்தமாக மாறுகிறது. அந்த நொடியில் எனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது என்றோ அல்லது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்றோ நீங்கள் ஆழமாக நம்பி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மூச்சு காற்றோடு கலந்து பிரபஞ்ச வெளியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். சித்தர்கள் இதைத்தான் வாசி யோகத்தின் மூலம் வரம் பெறுதல் என்றார்கள். நீங்கள் எதை ஈர்க்க விரும்புகிறீர்களோ அதற்காக போராட வேண்டியதில்லை. உங்கள் மூச்சை சீராக்கி அந்த எண்ணத்தோடு ஒன்றி போனால் போதும். அந்த பொருள் உங்களை தேடி வரும். இது மாயாஜாலம் அல்ல, இது பிரபஞ்சத்தின் இயற்பியல் விதி. யோசித்து பாருங்கள், நாம் ஏன் தியானம் செய்கிறோம்? தியானம் என்பது எதையோ தேடி ஓடுவதல்ல, ஓடுவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை கவனிப்பது. நீங்கள் அமைதியாக அமர்ந்து ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கும் போது நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்ற உணர்வு உங்களுக்குள் வரும். அந்த உணர்வு வரும்பொழுது உங்களுக்கு தேவைப்படும் செல்வம், ஆரோக்கியம், நிம்மதி அனைத்தும் தானாகவே உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையும். இன்றைய உலகில் பலரும் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். இந்த அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை நினைத்தாலும் அது எதிர்மறையாகவே நடக்கும். என்றாலே அழுத்தம் இருக்கும்போது உங்கள் மூச்சு மேலோட்டமாக இருக்கிறது. மேலோட்டமான மூச்சு பயத்தையும் தட்டுப்பாட்டையும், ஸ்கேர்சிட்டி மட்டுமே இருக்கும். ஆனால்
நீங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து விடும்போது உங்கள் உடல் எல்லாம் நலமே என்ற செய்தியை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை வாரி வழங்குகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இப்போதே ஒரு சிறிய சோதனையை செய்து பாருங்கள். உங்க கண்களை மூடி ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழுங்கள். அந்த மூச்சை உள்ளே நிறுத்தி வைத்து உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் நடந்துவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். அந்த மகிழ்ச்சியை உங்கள் உடல் முழுக்க உணருங்கள். பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறதா? அதுதான் பிரபஞ்ச தொடர்பு. நண்பர்களே, மூச்சு பயிற்சி என்பது வெறும் நுரையீரலுக்கான உடற்பயிற்சி அல்ல. அது உங்கள் தலைவிதியை மாற்றும் ஒரு கலை. உங்கள் மூச்சை நீங்கள் கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டால் இந்த உலகில் உங்களை யாராலும் எதனாலும் அசைக்க முடியாது. அடுத்த பகுதியில் இந்த பயணத்தின் உச்சமாக ஒரு முழுமையான 20 நிமிட மூச்சு பயிற்சி முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். அதை நீங்கள் என்னோடு சேர்ந்து இப்போதே செய்ய போகிறீர்கள். அந்த பயிற்சி உங்கள் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி உங்கள் ஆன்மாவை எப்படி பிரகாசிக்க செய்ய போகிறது என்பதை நீங்கள் நேரில் காணப் போகிறீர்கள். தயாராக இருங்கள். முழுமையான செய்முறை பயிற்சி மற்றும் 21 நாள் வாழ்வியல் மாற்றம். இப்போது நாம் இந்த மகா பயணத்தின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் மூச்சின் அறிவியல், ஆன்மீகம், சக்கரங்கள் மற்றும் ஈர்ப்பு விதி என அனைத்தையும் மூளையால் தெரிந்து கொண்டோம். ஆனால் தெரிந்து கொள்வது மட்டும் போதாது, அதை அனுபவிப்பதே உண்மையான ஞானம். இப்போது நான் சொல்லித்தரப்போகும் இந்த பயிற்சி சித்தர்கள் மறைத்து வைத்த ஒரு பொக்கிஷம். இதை வெறும் உடற்பயிற்சியாக பார்க்காமல் உங்கள் உயிரோடு நீங்கள் நிகழ்த்தும் ஒரு உரையாடலாக கருதுங்கள். அடுத்த நிமிடங்கள் வரை நாம் இந்த பயிற்சிகளை செய்ய போகிறோம். முதலாவதாக உங்கள் உடல் நிலையை சரி செய்து கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேராக இருக்கட்டும், கழுத்து நேராக இருக்கட்டும், கண்கள் மென்மையாக மூடி இருக்கட்டும். இப்போது நாம் செய்ய போகும் முதல் பயிற்சி உடல் சுத்திகரிப்பு சுவாசம். மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள். உங்கள் நுரையீரலின் அடிவரை காற்று நிரம்புவதை உணருங்கள். இப்போது வாய் வழியாக மெதுவாக காற்றை வெளியே விடுங்கள். உங்கள் உடலில் இருக்கும் சோர்வு, கவலை, நோய் அனைத்தும் இந்த காற்றோடு வெளியேறுவதாக எண்ணுங்கள். இதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் உடல் லேசாவதை உணர்வீர்கள். இரண்டாவதாக நாடி சுத்தி. உங்கள் வலது கை பெருவிரலால் வலது நாசியை மூடிக்கொள்ளுங்கள். இடது நாசி வழியாக மெதுவாக சத்தமில்லாமல் காற்றை உள்ளே இழுங்கள். இப்போது இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசி வழியாக மெதுவாக காற்றை வெளியே விடுங்கள். பிறகு வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுங்கள். இது உங்கள் உடலின் சூரிய மற்றும் சந்திர கலைகளை சமன் செய்யும். உங்கள் மூளையின் இடது மற்றும் வலது பக்கங்கள் இப்போது இணக்கமாக செயல்படத் தொடங்கும். இதை செய்யும் போது உங்கள் முகம் மலர்ச்சியாக இருக்கட்டும். எந்த அழுத்தமும் வேண்டாம். மூன்றாவதாக மிக ரகசியமான கும்பக பயிற்சி. மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்கள். இப்போது அந்த மூச்சை உள்ளே நிறுத்தி வையுங்கள். உங்கள் கவனத்தை புருவ மத்தியற்கு கொண்டு வாருங்கள். இந்த அமைதியான நொடியில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் வெற்றியாளன், பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். இப்போது மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இந்த கும்பக நிலையில்தான் உங்கள் எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் வரைபடத்தில் பதிகின்றன. இந்த பயிற்சிகளை செய்யும் போது உங்கள் உடலில் ஒரு விதமான வெப்பம் உண்டாவதை உணரலாம், அல்லது உங்கள் கைகால்களில் ஒரு மெல்லிய மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு ஏற்படலாம். பயப்படாதீர்கள். அதுதான் உங்கள் உடலில் தூங்கிக் கொண்டிருந்த பிராண சக்தி விழித்து எழுவதை குறிக்கிறது. நண்பர்களே, இந்த ஒரு நாள் பயிற்சியோடு இதை நிறுத்தி விடாதீர்கள். ஒரு விதை மரமாக மாற நேரம் எடுக்கும். அதேபோல் உங்கள் உடல் மற்றும் மன மாற்றத்திற்கு ஒரு காலம் தேவை. அதுதான் 21 நாட்கள் மண்டல பயிற்சி. ஏன் 21 நாட்கள்? நவீன அறிவியலும் நமது பழங்கால அறிவியலும் சொல்வது ஒன்றுதான். ஒரு புதிய பழக்கம் உங்கள் DNA அளவில் பதிவதற்கு 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? பெர்மைஸ். முதல் 7 நாட்களிலே உங்கள் உடல் சோர்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இரண்டாவது, அடுத்த 7 நாட்களில் உங்கள் மனதின் பதற்றம் குறையும். எதற்கும் கலங்காத ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் வரும். 3, இறுதி 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கை சூழலில் மாற்றங்கள் நிகழ்வதை காண்பீர்கள். நீங்கள் நினைத்த நபர்களிடமிருந்து அழைப்பு வரலாம். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கத் தொடங்கும். உங்கள் அதிர்வெண் பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணைந்துவிடும். இந்த 21 நாட்களும் நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவுதான். தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து வெறும் வயிற்றில் இந்த மூச்சு பயிற்சிகளை 20 நிமிடங்கள் செய்யுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மட்டுமே இருக்கட்டும். இறுதியாக ஒரு செய்தி. இந்த மூச்சு உங்களிடம் இருக்கும் வரைதான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்.
அந்த மூச்சை சரியாக பயன்படுத்த தெரிந்தவனுக்கு தோல்வியே கிடையாது. நீங்கள் பிறக்கும்போது ஒரு மூச்சை மட்டும் கொண்டு வந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு மகா சக்தியை கொண்டு செல்லப் போகிறீர்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயணம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. இதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீங்கள் உணர்ந்த மாற்றங்களை, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் எப்போதும் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் மூச்சை கவனியுங்கள். உங்கள் வாழ்வு மலரும். மீண்டும் அடுத்த ஒரு உன்னதமான பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் மூச்சோடு இணைந்திருங்கள். இவை அனைத்தையும் பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூச்சு பயிற்சி மற்றும் பிரபஞ்சத்தின் மறைபொருள்கள் குறித்த இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களை உங்களுக்காக நான் சேகரித்து வருகிறேன். அந்த ரகசியங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்காக அடுத்தடுத்த பெரிய பதிவுகளில் மிக விரிவாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த பயணத்தில் நீங்கள் என்னோடு தொடர்ந்து இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பிரபஞ்ச பேரறிவை நாம் அனைவரும் இணைந்து அனுபவிப்போம். எனவே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த பெரிய ரகசியங்கள் உங்களை தேடி வரப்போகின்றன. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். ஒருவரது மூச்சு சீரானால் ஒரு உயிர் மீட்கப்படும், ஒரு குடும்பமே அமைதியடையும். அந்த புண்ணியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நலத்தோடு இருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் மூச்சோடு இணைந்திருங்கள், பிரபஞ்சத்தோடு கலந்திருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.